ஓட்ட சட்டிய போட்டாலும் சரி, கிழிஞ்ச கைலிய கட்டினாலும் சரி, பெண்களுக்கு ஈடா வரவே முடியாது. இருங்க, என்னதான் நீங்க எவ்வளவு பேர் ஆம்பளை உட்கார்ந்து நாடகத்தை நன்றாக பார்த்தாலும் அந்த இடத்துல பெண்கள் இருக்கணும். அந்த பெண்கள் இருந்தாலும் அந்த இடத்துக்கே சிறப்பு. பேசி பார்ப்போம், பட்டிமன்றத்தை தொடர்ந்து பார்ப்போம். ஆண்டிலா யார் யார் வேற பழைய காலத்து TS50 அவ்வளோதான், சாக் ஆஃபீஸர் பவஞ்சிருச்சு. ஆனால் என் ஆண் தம்பிகள் அப்படி கிடையாது. என்ஃபீல்டோ ஷார்ட் பண்ணனா முட்டை வந்து திட்டுன்னு போவான், நல்லா பண்ணுவான். என்னதான் இருந்தாலுங்க, ஆண்கள் எந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு சராசரியா நாங்களும் இருக்கோம். பெண்கள் நீங்க எந்த அளவுக்கு சராசரி இருக்கோம், நாங்களும் ஆண்களும் அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. இப்ப நீங்க என்ன பேச வரீங்க அதை சொல்லுங்க, பேசி பார்ப்போம். சிங்கம் புனாரியில் 12,000 பொம்பளைய இந்த ஒன்றையுமே திறந்து முளைப்பாரி தூக்குனாலும் அங்கே முன்னாடி ட்ரம் செட்டுக்கு முன்னாடி ஆடி உங்களுக்கு பாதுகாப்பு தருவது ஆண் சிங்கங்களே. எங்க ஆண் இப்ப இவங்கெல்லாம் கை திட்டால இவங்களுக்குலாம் என்ன தெரியும்னு இப்படி தட்டிட்டு இருக்கீங்க? எல்லாமே தெரியும். நீக்குறக்கார என்ன ஆங்கிள், சைனாக்கார என்ன ஆங்கிள், தமிழ் செக்ஸ் வீடியோ. ஏயா சொன்ன மாதிரி செக்ஸ் வீடியோ ஒண்ணுதான் தெரியும். ஆம்பளைக்கு வேற என்ன? அத்தா பெண்களுக்கு தெரிய விஷயங்கள் ஆம்பளைக்கு யாருக்காவது ஒண்ணு தெரியுமா? என்ன உங்களுக்கு ஆம்பளைக்கு செக்ஸ் வீடியோ? என்ன நீ திமிரா பேசினாலும் ஒரு ட்ரில் ஆஃப் பண்ணிடுவான். அதெல்லாம் அதுக்கு கவலைப்பட போறது அனிதா இல்ல. எதையும் நின்று எதிர்த்து நின்று பேசுறதா அனிதோட பழக்க வழக்கமே. பேசி பாருங்க, கப்பலிங்க அந்த ஓசி இடியாப்பா. உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்து வசதிகளை செய்து பொண்டாட்டியும் பெத்த தாய் தகப்பனையும் குழந்தைகளின் கண்கலங்காமல் பார்த்து கொண்டு தன் வயிறை பட்டினி போட்டு இரவு பகல் பாராமல் குடும்பத்துக்காக உழைத்து கடைசி வரைக்கும் எதுவுமே அனுபவிக்காமல் 3 வேளை சோத்தை தவிர எதுவும் அனுபவிக்காம சாகிறவன் தாண்ட அந்த ஆம்பளை. பேசி முடிச்சீங்களா? நீ இந்த 1 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா ஈபி அதிகாரியை மன மாதிரி தூத்துறேன் பார்த்தா 1 மாசத்துக்கு அந்த செல்லுக்கு காசு போல நீங்க அந்த செல்லை நொறுக்கிடுறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டுன பொண்டாட்டி பிள்ளைக்கு தண்ணி குடிக்காம உழைச்சி என் குடும்பத்தை நான் காப்பாத்துன்னு சொல்ற ஆம்பளை ஒரு ஆளை கைத்து சொல்லு. ஏய் பொழந்து இரு, சும்மா தூக்க கூடாது. கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டி பிள்ளைக்கா நான் உழைக்கிறேன், உழைச்சி 24 மணி உழைச்சி என் பிள்ளை நான் காப்பாத்துறேன், வேர்வை சிந்த உழைக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆம்பளை ஒரு ஆம்பளை கைத்து சொல்லியா? ஏய் பொழந்து உண்மையா பேச எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீ பொழந்துட்டேன்னா தள்ளிடுவாங்க. அப்புறம் எதற்கு இரு, ஆம்பளை ஏன் மதுவை அடிக்கிறான், ஏன் இந்த மூத்திரத்தை குடிக்கிறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு பேரு ஆல்கஹால். ஆளு வராமல் அடிப்பது ஆல்கஹால். இரு சொல்றேன், எவ்வளவு பெரிய ஒரு அறிவுரை. ஆளை பார்த்து பயந்து போய் சீமக்கருவர் தூரிலே ஆளுகள் வருகிறான் என்று பார்த்து அடிப்பதான் ஆல்கஹால். ஆல்கஹாலை அடித்து விட்டு ஒன் காலை யோகினா அடினா அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் பேசி நானும் பேசி இரு. இந்த உலகத்துல ஆத்தா நான் தான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. இந்த 10 பேர் இங்க இருக்கவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக உன்னை பேசுறேன். ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தவங்க. ஏன்னு கேள், நம்ம எத்தனை தவறு பண்ணாலும் அதுக்கு வீட்டை விட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு நம்மளுக்கும் சோறாக்கி வச்சுக்கிட்டு நம்மள்கிட்ட குத்து வாங்கிக்கிட்டு குத்துடா எப்ப நீ இந்த குத்துல கக்க கம்பட குத்து நீ எதை சொல்லி வச்சிருக்க? நீங்க திருந்தவே மாட்டீங்க. அப்ப சொல்றீங்க பெண்கள் வந்துங்க இரு பங்காளி, நம்மள்கிட்ட தண்ணியை போட்டு நம்ம அடி வாங்கி அம்புட்டியும் ஜகிச்சுக்கிட்டு நம்மளுக்காக இருக்குகளே பெண்கள், எவ்வளவு பெரிய மனசு. ஆனா பொம்பளை ஆளுக நீ வேட்டி துவைக்கலாம், துண்டு துவைக்கலாம், பேண்ட் துவைக்கலாம், சட்டியை துவைக்கிறவார் ஒவ்வொருத்தே எத்தனை நாள் போட்டு கலட்டினானோ ஆண்டவா உன்னைய போட்டு நோண்டவா. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை சட்டியை துவைச்சு இப்படி முக்குது, களிமண்ணா மயக்கம் வந்துருச்சு அந்த பொம்பளைக்கு. சட்டி பயலுக, சட்டி நல்ல பயலுகடா, சட்டி நல்ல பயலுகடா, அட வாசி தொலைங்கடா. சட்டி பயலுக, சட்டி நல்ல பயலுக.
அண்ணே உங்க மயன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஆடி நிக்கிறாராம்னே. எங்கடா அந்த கிறுக்கு பையன் மயன்? என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? பள்ளிக்கூடம் போடா, பள்ளிக்கூடம் போடா. டேய் பள்ளிக்கூடம் போடா. டேய் ஐயோ அம்மா என்ன எங்க விட்டு போறாங்களோ. டேய் பள்ளிக்கூடம் மரியாதை பள்ளிக்கூடம் போடா. டேய் பள்ளிக்கூடம் போடா. டேய் பள்ளிக்கூடம் போடா. ஏண்டா டேய், எந்த மயன்டா அப்பா விட்டு இதை உறிஞ்ச? ஏய் அதே மாதிரி அவ பாவாடை கலட்டுற என்ன கலர் சட்டின்னு பார்ப்போம். ஏலே பள்ளிக்கூடம் போகாது சரி, எங்க வாயை கொண்டு வரேன்? ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு கலங்கு பாசானத்துக்கு போறேன்? டேய் பள்ளிக்கூடம் வாடா தங்கம், அப்பா உனக்கு பூரி வாங்கி தரேன். ஏலே பள்ளிக்கூடத்து பைய கொண்டு வச்சோன்னா என்னடா அது பால் டாயில் வாங்குற பையன். வாடா வெண்ண மயனே. ஏய் வண்டி வர போகுது அடியாய். அப்பா உனக்கு சேனக்கிழங்கு அவிச்சு தரும். ஒரு மாசமா நீ அம்மா டொங்காசு போட முடியாம நீ போக சொல்லிட்டோம். டேய் இங்கடா. டேய் பள்ளிக்கூடம் இன்னைக்கு தானே திறந்திருக்காங்க. ஏய் நாளைக்கு போய் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும்டா. ஏன் புக்கு நோட்டா தருவாங்கடா. ஏய் கேற மருமணி சொல்றேன் கேடா பள்ளிக்கூடம் போடா. அவன் ஜாக்கெட்டை கழட்ட விட போறேன், முண்டமா தெரிய போறேன். சரி விடுங்க, நம்ம என்ன நம்ம புள்ள இல்லையா? ஏலே 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 கதைக்குத்தான் அம்மான்னு நடிக்கிறேன். கதைக்கு தானா? காமத்துல தாண்டி உன் புடல ஏற வெண்ண மகளே எங்க கட்டி ஏறி முங்கு குலைய வெளுத்தாட்ட பாக்குறேன் பாரு. சரிங்க, ஆயிரம் நம்ம புள்ளையாச்சு. மயிரை புடுங்கணும் இல்ல. அவன் இந்த வேஷம் போட்டு வந்தா உன்னை கட்டிப்பு முடிதான் நோங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு தான் இந்த வருஷம் போடு. அழுகிறது சரி, இரச வராம அழுகணும் கொண்டே வருவேன். அந்த ஓட்டப்பல்லுக்கு அதுக்கு அப்படியே அரட்டால மாதிரி. டேய் 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 இங்க வா. டேய் இங்கடா. நீ இப்ப எத்தனாவது பள்ளிக்கூடம் படிக்கணும் தெரியுமா? இந்த வேஷம் போட்டு எப்படி இது பண்றியா பாரு. டேய் சாப்பிடு மருமணி பள்ளிக்கூடம் அப்பா மாதிரி படிக்கணும்டா. அப்பா மாதிரி படிக்கணும் சரியா? நீ அப்பா மாதிரியே செய்வாமா? டேய் என்னடா அப்பா மாதிரி செய்றேங்கற? இல்ல அப்பா என்ன செய்றா நானும் செய்றேன். அட பாவி இருக்க பிடிக்கறனே இருப்ப. ஏப்பா டேய் தேட்டல இறங்குடா. அடே கோத்தா சப்பா. உண்மையிலே அது உனக்கு அம்மா மாடா. இந்த வேஷம் போட்டு வந்தா அவளை எங்கே வேணா ஏறுவேன். ஏறி உட்காந்து புடிச்சு. மருதமணி நீ யாருன்னு எனக்கு தெரியும். சொடக்குன்னு கழுத்திருப்பேன் சேவை மாதிரி தெரிய வருவேன். ஏய் இங்க வாடி மயிர் மேல. ஐயோ இந்த பயல வச்சு எதுமே செய்ய முடியாது. இந்த சேவூர் பெருமாள் ஐயனார் மேல சத்தியம் பண்ணு உன் மயன். சத்தியமா என் மயன். மயன் இப்போதைக்கு மயன் தான். அம்மா பாதிக்குது. இல்ல இதுக்கு தான் இந்த பயல கூட்டிடணும்னு சொன்னேன். நான் டவுசரை கழட்டி மறைச்சுக்கிறேன், சத்த அமத்து. இவன் அமத்திர பத்தி பிரச்சனை இல்லைங்க, பால் டப்பாவே கடிச்சா கடிச்சு போடுவேன். பால் குடிக்க மாட்டேன், அவன் செவரொட்டியும் சேர்த்து தின்றுவேன். இல்லை வீச்ச மரத்தை விளையாண்டு போட அரைஞ்சு விடுவோண்டா. மானா மதுரைக்கு போறவள மச்சான் போறவள போறா. மயன் நீ அம்மாவா? ஐயா செருப்பு இருந்தா அவளை எரிங்கலையா. எந்த ஊர்லடா ஆத்தாலும் மயன் அப்படி அவுத்து போட்டு குத்துனாங்க. ஏண்டா முறகட்ட மயிர் மயங்கலாம். ஏய் கதைக்குத்தேன் ஆத்தா மயன். ஆத்தா மயன் உறவை அசிங்கப்படுத்தினா செருப்பு அடிச்சுடுங்க. வேணா அப்பா அப்பா நீ நீ அங்கிட்டு போடி புள்ளையா உடியா பாவம் இல்லையா? மாடு காளை மாடு ரெண்டு பாயும் போது பசு மாடு வந்துச்சுன்னா கண்ட நகல் ட்ரில் போட்டுரும் மயிர் மாடு. டேய் போர்த்தல் போய் சாயலுடைய தாண்ட மாட்டேன். ஏன் முண்டை வந்தது சிங்கமுனாரி முண்டை. சாயலுடைய இல்லையா? அட தூக்கத்தில் வாரு சாயல் ஓடி எதுக்குட நான் போகிறேன். ஃபஸ்ட்டு ரோடு ஓடுறது நான், அதுக்கப்புறம் கடைசி வண்டியாக நீ பற்றிட்டு வரணும். ஓடு ஓடு நான் ஓட்டுறேன். ரோலர் ஓட்டுறேன்னு சொன்னேன்.
வாய் அப்படி வைக்காதடா, சிட்டுக்குருவி இது மாதிரியே இருக்கு மயிர் மயனே. மாடி உள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசா பூ, பாடி புள்ளே ராசாத்தி வச்சிருக்கே ரோசா பூ, பாடி புள்ளே ராசாத்தி. இருக்கு முந்தைய என்னடா வெளியே இருந்தவங்க போல. என்ன வேணாலும் ஆடுவேன், எப்படி வேணாலும் ஆடுவேன். உண்மைங்க. என்னது இடியாப்பமா? தம்பி இடியப்பம், தம்பி இடியாப்பம். அந்த பிள்ளை உனக்கு வேணுமா வேணாமா? என்ன ஆம்பளை குழாயா? அது எப்படி ஆம்பளை குலா? ஐயா ஏய் விட்டான்டா டேய். ஏய் சுத்து வெளியே போடா. அரே அவன் ஏற்கனவே மயிர் மாதிரி பேசுவான்டா. டேய் இது எந்த குழாயனே இருந்துட்டு போதா, போடா போடா. அவன் தெரியாம கேட்டுப்பிட்டே, மன்னிச்சுக்கண்ணே. தெரியாதுல தெரியாதான் தம்பி, தெரியாதான் தெரியாதான். என்ன இந்த பொம்பளை குழா எப்படின்னு இருக்கு? ஏய் இது ஆம்பளை குலம். டேய் இது எப்படி? இது என்ன குலா? எப்படி இது எப்படி சொல்றீங்க? இது ஆம்பளை குலம் எப்படின்றீங்க? ஆம்பளை குலா எப்படி?